குட் மார்னிங். இப்போது நம்ம வந்துட்டு கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக இந்த வயிற்றில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு அதெல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் இந்த கருப்பு கவுனி. நம்ம வெறும் வயிற்றில் இருக்கிற கொழுப்பு மட்டும்தான் கரைக்கணும், அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தானதும் நம்மளுக்கு. இந்த கருப்பு கவுனி மாதிரி நிறைய வந்துட்டு நம்மளுக்கு அரிசி இருக்குது. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கருப்பு கவுனி நம்ம வந்துட்டு சூப்பர் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு. இது பாருங்கள், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு கஞ்சியாக காலைல காய்ச்சிருக்கோம். இதில் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. எங்கள் பெரிய பாப்பா வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கிறனால அவள் வந்துட்டு புதுசாக இப்போ தான் சாப்பிட்றா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு 2 பேர் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 இதில் வந்துட்டு அரிசி எடுத்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு என்ன பண்ணுங்கள், மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அரைச்சிட்டிங்க அப்படின்னா நைஸ் ஆகிடும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் நம்ம திருன்னு பிறுபிறுன்னு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா என்ன பண்ணுங்கள், தண்ணி ஒரு செம்பு 1.5 செம்பு தண்ணி வச்சு இதை வந்துட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிறப்பயே பூண்டை தட்டி ஒரு 6-7 பூண்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா பூண்டு ரொம்ப நல்லதில்லை நம்மளுக்கு. ஸோ பூண்டு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கஞ்சியாக வந்துட்டு ரெடி ஆகிடும். ஓகேயா? நல்லா போட்டு விடாமல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அடியில் கெட்டியாக அங்கங்கே கெட்டியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் புளிச்ச மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தயிரும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, நைட்டே என்ன பண்ணணுன்னா இந்த அரிசியை வந்துட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் வந்துட்டு நீங்கள் இந்த அரிசியை எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் குக்கரில் சரியாக வேகாது. அதனால் ஊற வச்ச பிறகு அது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதே மாதிரியே எல்லாத்தையும் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி ஒரு 10 விசில் 12 விசில் விடணும். விட்டிங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடும். இது 2 மெத்தட்லேயும் நீங்கள் எந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். நம்ம காலையில் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சாயங்காலம் கூட பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பூண்டு எல்லாமே இருக்கும், வாசமாக இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வைக்கிற சாதாரண வந்துட்டு காரக்குழம்பு. இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு தட்டாம்பயிறு வச்சுருக்கோம். இந்த ஊரில் காராமணின்னு சொல்வீங்கல்ல, அது காராம்பயிறு வச்சு சாப்பிட்லாம். இல்லை அதில் இருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறுதாக குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நம்ம உடம்புக்கு அவ்வளோ வலு சேர்க்கும். டெய்லி ஒரு 10 நாள் இது விடாமல் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் குறைஞ்சி ஒரு 2 கிலோ வெயிட்டு குறைஞ்சிடும். நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்றதை என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்துட்டு நல்லா கேளுங்க. ஓகேயா? தேங்க்யூ.